போன வகுப்புல 20 ஸ்லைடு வரையும் பார்த்துருந்தோம். நார்க்கட்டிகள், ஃபைப்ராய்ட் டியூமர்ஸ் அது வரையும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 21வது ஸ்லைடு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ஸ், கை விரல்கள். கை விரல்கள் அப்படிங்கிறது கை அப்படி வந்து முழுதா பார்க்கும்போது அது ஒரு பர்பஸ்ல இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸை பொறுத்து அதனுடைய குணத்தை அது வந்து காட்டுங்க. அதில் தம்பு, கட்டவிரல். கட்டவிரல் அப்படிங்கிறது உங்களுடைய புத்தியினுடைய வலிமை, அதாவது இன்டலெக்சுவல் அண்டு ஒரிஸ், கவலைகள். புத்தி, நான் அதாவது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னை பற்றி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அதில் வந்து இன்டலெக்சுவல் லெவல்லையும், முக்கியமாக இன்டலெக்சுவல் லெவலில் நான் வந்து என்னை பற்றி நான் புரிந்து கொள்ளுகிற அளவில் அதில் பிரச்சனை இருக்கிறதாவும், எனக்கு சரியாக விளங்க மாட்டேங்குது, எனக்கு வந்து மற்றவங்கள மாதிரி புரிஞ்சிக்க முடியல, இல்லை நான் கையாளக்கூடிய விஷயங்கள்ல வந்து எனக்கு போதிய அளவுக்கு திறமை பத்தலை, அறிவு பத்தலை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கவலையோடு இருப்பவர்களுக்கு கட்டவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துது. இது இதை எப்படி பார்க்கலாம்? பிறர்கள்ட்ட இது எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையை காமிச்சு பாருங்க. இந்த கட்டவர்கள் மட்டும் மடங்க வரமாட்டேங்குதுங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த எக்ஸைட்டிங் ஃபேக்டர், குறிப்பிட்ட சூழல், அதுக்கு பிறகு இந்த கட்டவர்கள் மட்டும் மற்றவரெல்லாம் நல்லா மடங்குது, இந்த கையும் நல்லா மடங்குது. ஆனா லெப்டோ ரைட்டோ கட்டவர்கள் மட்டும் மடங்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இல்லை அந்த கட்டவர்கள் மட்டும் வலி இருக்குதும்பாங்க. மடங்க வரமாட்டேங்குது, வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் மடங்க வரமாட்டேங்குது, இல்லை வலி இருக்குது. இதை மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்ல இருக்கு, எரிச்சல் இருக்கு, பெயின் இருக்கு, இல்லை வந்து செயலுக்கு வரமாட்டேங்குது. இந்த மாதிரி கட்டவர்கள் சொல்றாங்க அப்படின்னா அவங்க தங்களுடைய இன்டலெக்சுவல் லெவல்ல, அறிவார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கு, அது சம்மந்தமா கவலைப்படுறாங்க. மற்றவங்கள மாதிரி நம்மளால புரிஞ்சிக்க முடியல, செயல்பட முடியலையே, திறமையா இல்லையே அப்படிங்கிற அளவுல அவங்க வந்து கவலைப்படுறாங்கன்னு அர்த்தங்க. அடுத்தது இண்டெக்ஸ் ஃபிங்கர், சுட்டு விரல். ரெஃபரன்ஸ் ஈகோ அண்டு ஃபியர். அது என்ன ரெண்டும் ஒரே நேரத்தில் வருது? ஈகோன்னா ஃபியர் இருக்கக்கூடாதுல்ல, புரியுங்களா? ஈகோ அண்டு ஃபியர். இந்த விரலுக்கு பேரே சுட்டு விரல். நீதான் பிரச்சனை. ஜெயசேகர் கொஞ்சம் ஆடியோ மியூட் பண்ணுங்க. ஜெயசேகர் கொஞ்சம் ஆடியோ மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே. எது பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சு. இல்ல திரும்ப ஆன்ல தான் இருக்கு. ஆன்ல இருக்குதா? எது மைக் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்க, ஆஃப் ஆயிரும். மைக் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்க. மைக்கு கிராஸ் ஆயிடுச்சா பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த விரலை எதுக்கு பயன்படுது பாருங்க. நீதான் ஒன்னாலதான் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய, இந்த சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது எங்கேருந்து வருது?
பிரெயின்லேருந்து வருது. எந்த நிலையில் இருக்கும்போது வருது? நான் தான் கரெக்டு, நீ எல்லாம் தப்பு, நான் சொல்ற மாதிரி செய், நான் சொல்றத கேளு. ஸோ இந்த இந்த விரல் தான் முன்ன முன்ன வரும். புரியுங்களா? அப்ப அதுக்கு எது காரணமா இருக்கு? தன்னுடைய ஈகோ. பேசும்போது பேசுறோம், சுட்டி காட்டும் போது வந்துடும். ஆனா அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள உதறும். அதான் பயம். இப்படி பேசிட்டோமே, திரும்ப இப்படி இது இந்த மாதிரி மாறிட்டா என்ன பண்றது? பேசின பிறகு நெகட்டிவ் ஆயிட்டா என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி கவலை, பயம் வந்துடும். புரியுங்களா? ஸோ அந்த உணர்ச்சி நிலையில ஈகோ உங்களை வழிநடத்தும் போது பேசிடுவாங்க, அப்புறம் பயப்படுவாங்க. அதனுடைய பின் விளைவுகள் எப்படி ஆயிருமான்னு பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விரல்ல பாதிப்பு வரும். அடுத்தது மிடில் ஃபிங்கர் ரெப்ரசன்ஸ் ஆங்கர் அண்டு செக்ஸுவாலிட்டி. இது இந்த கோபம் அதிகமா இருக்கு, இல்லை தாம்பத்திய உறவுகள்ல பிரச்சனை இருக்கு, அங்க கவலை இருக்கு, இல்லை பயம் இருக்கு, இல்லை திருப்தி இல்லை, இல்லை அதில் ஏக்கம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அது அப்புறம் கோபம். இது இருக்கிறவங்களுக்கு நடுவிரல்ல பிரச்சனை வருங்க. ரிங் ஃபிங்கர், மோதிர விரல். மோதிர விரல் அப்படிங்கிறது யூனியன்ஸ் அண்ட் கிரீப். அதாவது ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறது. ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு பலமா இருக்கும். தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒற்றுமையே உயர்வு தரும். இந்த ஒற்றுமைங்கிறது எப்ப தேவைப்படுதுங்க? நான் ஏன் பல பேர் சேர்த்துக்கிட்டு ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன்? நான் என்ன செய்ய முடியாது. அதேதான், என்னால தனியா எதுவும் செய்ய முடியாது. மற்றவங்களோட சேர்ந்துதான் செய்யணும், புரியுங்களா? அந்த அளவுல இந்த மோதிர விரல் என்பது ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த ஒற்றுமையில இவங்க நினைக்கிற மாதிரி யாரும் ஒத்து வராம இருக்கிறது. அந்த அளவுல அவங்களுடைய ஃபீல் அண்ட் எமோஷன் இருக்கும்போது அவங்களுக்கு மோதிர விரல்ல சிம்டம்ஸ் வரும். அடுத்தது கட்டை விரல். கட்டை விரல் என்பது ஏன் இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா, சாரி, சுண்டு விரல். இந்த சுண்டு விரல் என்பது குடும்பம் மற்றும் ப்ரெட்டண்டிங் அப்படிங்கிறத குடும்பத்துல பாசாங்கு செய்கிறது. பாசாங்குன்னா என்ன? அதாவது அந்த நான் எவ்வளவு இந்த குடும்பத்துக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி, என்னமோ அவர் இல்லைன்னா அந்த குடும்பமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சும்மா சில்லற விஷயம் ஏதாவது ஒன்று ரெண்டு செஞ்சிருப்பாரு, இல்லை செஞ்சிற மாதிரி நடிச்சிருப்பாரு. அதை பூதாகரமா வச்சு பேசிட்டு இருப்பாரு. புரியுங்களா? அப்ப அது அந்த விரல் கடைசி விரல் தான், ஆனா சின்ன விரல் தான். என்ன, அடுத்தவங்க முன்னால் நிற்கும் போது முன்ன வந்துடும். புரியுதா? நான் தான் எல்லாம், எனக்கு பின்னால் தான் மற்றவங்க எல்லாம் அப்படிங்கிற அளவுல அது இருக்கும். ஸோ அந்த அளவுல குடும்பம் என்பது, குடும்பத்துக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது, அதுல பாசாங்க செய்யறது, ரியாலிட்டி கம்மியா இருக்கு. அந்த ரியாலிட்டி கம்மியா இருக்குது, ரைட்டு. அது ஏன்
அதாவது பேசும்போது பாசாங்க போட்டு பேசிடுறது தான். எகைன் அங்க வந்து ஒரு கில்ட் ஃபீல் வரும். என்னன்னாலும் இப்படி இது நம்ம ரியலா இருந்து ஒரு கிரெடிட்டை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத தாண்டி பாசாங்க செஞ்சு கிரெடிட் எடுத்துக்க முயற்சி பண்றது இருக்கு இல்லையா, அது எப்படி இருந்தாலும் ஒரு கில்ட் விஷயத்தை கொண்டு போய் தான் செய்யும். நம்ம நெகட்டிவ் எமோஷன் எதன் மூலம் வந்தாலும் சரி, அது நம்ம உடம்புல சுட்டி காட்டிடும். சரிங்களா? தண்ணிக்கு உள்ள ஒரு சின்ன பபுள் தண்ணிக்குள்ள தங்க முடியாது, எப்படின்னா வெளியில வந்துதான். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி நாம நம்முடைய உடல் இயக்கத்துல நிறைவு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்க குறைபாடு இருந்தாலும் சரி, அது வெளியில வந்துடும். ஃபுட் பாய்சனிங் அடுத்தது. ஃபுட்டு பாய்சனிங், அதாவது ஃபுட் பாய்சனிங் யார் சாப்பிட்டாலும் பாதிப்பு வரதானே செய்யும் அப்படின்னு கேட்கலாங்க. அங்க இந்த இப்போ கேக் சாப்பிட்ருப்பாங்க, என்ன பர்த்டே கேக்கோ இல்லை வந்து வீட்டில் வாங்கி வந்து வச்சு சாப்பிட்றதோ எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த ஒரு ஒரு 2-3 நாள் தங்கி வச்சிருந்த ஒரு பிரெட் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். புரியுங்களா? அதை வந்து ஒரு 5 பேரும் சாப்பிடுவாங்க, ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் வயிற்றால போகும். என்ன ஒரே ஃபுட்டு தான் எல்லாரும் சாப்பிட்டாங்க, ஏன் அவர் ஒருத்தர் மட்டும் போகுது? இங்கே தான் இருக்கு நோய் ஏற்புத்தன்மை, டிசீஸ் சசெப்டிபிலிட்டி, நோய் ஏற்புத்தன்மை. அந்த பர்டிகுலர் ஆர்கான் அப்படிங்கிறது அதனுடைய இயக்க நிலையில ரொம்ப வீக்கா யாருக்கு இருக்கோ அந்த ஆர்கான்ல பிரச்சனை வரும். புரியுங்களா? அப்ப ஃபுட்டு வந்து அந்த மாதிரி ஒரு லேசா பாய்சன் கலந்தது அப்படின்னா எல்லாருக்கும் வராது. இதே சிவியர் பாய்சனா எல்லாருக்கும் வந்துடும். 5 பேர் சாப்பிட்டா 5 பேருக்கும் அந்த பிரச்சனை வரும். புரியுங்களா? பட் ஓரளவுக்கு மற்றவங்களுக்குலாம் தாங்குற அளவுல இருக்கு, இவங்களுக்கு மட்டும் பிரச்சனை வருது. ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க, அப்படியே ஃபேமிலியாக சாப்பிடுவாங்க, குழந்தைங்க மட்டும் பிரச்சனை வரும். சிலருக்கு வயசானவங்களுக்கு மட்டும் பிரச்சனை வரும், இல்லை இன்டெஸ்டைன் சிஸ்டம் வந்து வீக்காக இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது பாய்சனை கூட எடுத்துக்க தேவையில்லை. புரியுங்களா? நான் ஆயில் சாப்பிட்டாலே எனக்கு பிரச்சனை வரும், காரமாக சாப்பிட்டாலே பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் டிசீஸ் சசெப்டிபிலிட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அது எப்படிப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஐ எம் அலோவிங் அதர்ஸ் டு டேக் கண்ட்ரோல். என்ன அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் மென்மையாக இருக்கேன்னு அர்த்தம். ஃபீலிங் டிஃபென்ஸ்லெஸ், மற்றவர்கள் தன்னை கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும். பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும்போது பணிஞ்சு போகிறது இருக்கும், அவங்களை ஏறி மிதிக்கிறது இருக்கும், நம்மளை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். புரியுங்களா? அப்போ இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையான ஒரு பகுதி, ரொம்ப மென்மையான ஒரு பகுதிங்க. உணவில் இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எதை எங்கெங்க அனுப்பணுமோ அந்த வேலையை பண்ணக்கூடியது இன்டெஸ்டைன்ஸ். அது வந்து அவ்வளோ மென்மையான ஒரு பகுதி அப்படிங்கிறத யாரும் உணர்றதே கிடையாது. நாக்கு மட்டும் கணக்கில் வச்சு உள்ள தள்ளிடுவாங்க. ஒரு 5 நிமிட 10 நிமிட இன்பத்துக்காக 1 நாள் 2 நாள் முழுக்க துன்பத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாராகுவாங்க. மனிதர்கள் மகிழ்ச்சி அப்படின்னா எதெல்லாம் நினைக்கிறாங்க? காசு பணம் இருந்தா மகிழ்ச்சி, நல்லா சாப்பிட்டா மகிழ்ச்சி, சொத்து இருந்தா மகிழ்ச்சி, புரியுங்களா, வண்டி இருந்தா மகிழ்ச்சி. ஸோ இதெல்லாம் மகிழ்ச்சின்னு நினைக்கிறாங்க.
பித்தோல்கர் சொல்றாரு, நான் சொல்லல. பித்தோல்கர் வெரி பிக் ஒரு கிளாசிக்கல் ஹோமியோபதி சயின்டிஸ்ட். மக்கள் இதுதான் நினைக்கிறாங்க. இது ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ். டெம்பரரி ஹாப்பினஸ். பர்மனன்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பர்மனன்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஃபீலிங் ஆஃப் எ ஹியூமன் ஆஸ் எ ஹோல். ஆஸ் எ ஹோல். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது முழுமையானதாக இருக்கணும், அதே நேரத்தில் நிரந்தரமானதாக இருக்கணும். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நிரந்தரமானதாக இருக்கணும். மகிழ்ச்சி என்கிற அனுபவம் என்பது யாருக்கு துன்பமே இல்லை என்கிற அளவுக்கு எப்பவுமே மகிழ்ச்சி தான், எப்பவுமே மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற அளவில் ஒருத்தர் இருக்கிறாரோ அவர் தான் பர்ஃபெக்ட் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறாரு. புரியுங்களா? அப்ப டெம்பரரியா மகிழ்ச்சியையும் அதை தொடர்ந்து துன்பத்தையும் யாரெல்லாம் அனுபவித்து கொண்டு வருகிறார்களோ அவங்கெல்லாம் டிசீஸோட பிடியில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தங்கிறாரு. புரியுங்களா? அப்ப அந்த டெம்பரரி ஹாப்பினஸ் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இங்கதான் நிரந்தரமா எப்பவுமே ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அவரு ஹெல்த்தியா இருக்காருன்னா அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே இருக்காது. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நெகட்டிவ் எமோஷன் இருக்காது. நெகட்டிவ் எமோஷனே இல்லை அப்படின்னா அவருடைய கிளான்ஸு, எல்லா ஆர்கான்ஸும், ஹார்ட்டு கரெக்டாக ரிதமியாக வேலை செய்யும், லங்ஸு ரிதமியாக வேலை செய்யும், பேங்க்ரியாஸு, லிவரு, தைராய்டு, எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் அதனுடைய தன்மையெல்லாம் இயங்கிட்டு இருக்கும். புரியுங்களா? உடம்புல எந்த சைன்ஸ் அண்ட் சிம்டமும் இருக்காது. சைன்ஸ் அண்ட் சிம்டம், ஆல்ட்ரேஷன் ஆஃப் சென்சேஷன் ஆர் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுவுமே இருக்காதுங்க. புரியுங்களா? அப்போ ஹெல்த்து அப்படிங்கிறது ஒரு மனிதன், ஒரு ஹெல்த்தியஸ்ட் பர்சன், ஒரு ஹெல்த்தி பர்சன், ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் அப்படின்னா அவருக்கு துன்பங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட இருக்காதுன்னு அர்த்தம். யாரோ அப்படி இருக்காங்களா? ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்படி இருக்கிறவங்க உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க. ஏன்? அவசியம் இல்லை. அப்படி இருக்கிறவங்க மருத்துவர்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மருத்துவரை தேடி ஒருத்தர் வராருனாலே சிறிதளவு துன்பமும் சிறிதளவு இன்பமும் பெரிதளவு துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க வாழ்க்கையில அப்படின்னு அர்த்தமாகுதுங்க. ஓகேங்களா? சரி, ஏன் இந்த ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறதுல இவ்வளவு இழுத்துட்டு போச்சு நமக்கு அப்படின்னா, அந்த ஒரு மென்மையான பகுதி அது. நமக்கு அது ஒரு அவேர்னஸ் வேணும். குடல் என்பது ரொம்ப மென்மையான பகுதி. உடல் உறுப்புகள்ல அது ஒரு மென்மையான பகுதிங்க. புரியுங்களா? அதுல நிறைய நுணுக்கமான பணி இருக்கு குடலுக்கு. நீங்க சாப்பிட்றது எல்லாத்தையும் செரிமானம் பண்ற அந்த பெப்டிக் ஃப்ளூயிட ஸ்டமக்கில் அது தாங்கி, அந்த பெப்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது அதில் அந்த ஃப்ளூயிட் மட்டும் தனியாக எடுத்து இரும்பு போட்டு இரும்பு துண்டாயிரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கும். புரியுங்களா? நீ நீங்கள் மென்று சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே முழுகிட்டா கூட உள்ளே போய் அதை அரைச்சிடும். பல்லில் அவங்க சாப்பிட்றாங்க, செரிமானம் பண்ணாமல் போயிருந்தா என்ன ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டாகும், அவ்வளோதான். புரியுங்களா? கெமிக்கல் கிரைண்டிங், அதுக்கு பேர் கெமிக்கல் கிரைண்டிங் அங்கே பண்ணுது. அதுக்கப்புறம் சிறுகுடலில் போகுது, அதுக்கப்புறம் பெருங்குடலில் போகுது. இப்படி இங்கே வாய் தொடங்கி பேனஸ் வரையும் அதனுடைய வேலைகள் பல மடங்கு இருக்குங்க. அதனால தான் அது இருக்கிற உறுப்புகளே ரொம்ப நீளமான உறுப்பு. அதுதான் அது பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் எல்லாருக்கும் நான் வாய்ப்பு அளிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ அலோவிங் அதர்ஸ் டு டேக் கண்ட்ரோல். புரியுதா? நான் வழக்கமாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். புதுசாக ஒன்று வருது, புதுசாக ஒன்று
வருது, அது என்ன கண்ட்ரோல் பண்ணுது, அதனுடைய ஆக்ஷனை வந்து பாதிக்குது, என்னோட செயல்பாடை பாதிக்குது. அதை நான் அலோவ் பண்றேன், அதை நான் அலோவ் பண்றேன். புரியுங்களா? இவர் அலோவ் பண்றாரு, குடல் அலோவ் பண்ணுது. இவர் ஃபீல் பண்றாரு, குடல் ஃபீல் பண்ணுது. ஆஸ் இஸ் மைண்ட் ஆஸ் இஸ் பாடி. ஸோ பாதுகாப்பற்ற உணர்வு அது உண்மையிலே பாதுகாப்பை யார் வச்சுக்கணும்? அதை நம்ம தான் வச்சுக்கணுங்க. புரியுங்களா? இந்த 5 நிமிஷம் டேஸ்ட்டுக்காக, 10 நிமிஷம் 5 நிமிஷம் டேஸ்ட்டு, அந்த உணர்வுக்காக அதை நான் அது கெட்டதா கெடாத உணவா நல்லதா கெட்டதா தூக்கி போட்டால் என்ன, ஒரு 10 ரூபா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோமே எப்படி தூக்கி போடுறது, இப்படிலாம் யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். புரியுங்களா? ஸோ ஃபுட் பாய்சனிங் பார்த்துட்டோம். அடுத்து ஃப்ரிஜிடிட்டி. சார் பிபிடி இல்லை. பிபிடி இல்லையா? ஆமா. எத்தனை நம்பர் தெரியுது உங்களுக்கு? 21 இருக்குதே. ஒன்றும் தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்னதா வருது இப்பதான். ரொம்ப சின்னதா தெரியுது. தெரியுதா? தெரியுது, ரொம்ப சின்னதா தெரியுது ஒரு மூலையில. புஸ்தகத்தை இதாக மாட்டேங்குது. மற்றவங்களையும் கேளுங்க, எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரியல. இல்ல சார், சின்னதா தான் தெரியுது. எல்லாரும் தெரியுது. பாக்குறேன். இப்ப சரியாயிடுச்சுங்க டாக்டர். பெருசா ஆகலையே, எனக்கெல்லாம் ஆகல. இப்பதான் வருது. ஓகே. இப்ப சரியா இருக்கு. ஓகே. ஸோ ஃப்ரிஜிடிட்டி திரும்ப போயிடுச்சுங்களா? ஆமா. இல்லைங்க சார், வள்ளுவர் சார், எனக்கு நல்லா தான் தெரியுது. ஏன்னு தெரியல உங்களுக்கு மாற்றம். எனக்கு முதல்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அவருக்கு எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லை. கண்டினியூ பண்ணி. இல்ல சார், தெரியல சார். வரல. இல்லைன்னா உங்களுக்கு வருதா? வரல. எல்லாரும் தெரியுறாங்க.
கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணால் தான் சரியாக வரும். ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. ஒரு 2 நிமிஷம் டைம் ஆகும். சரி பண்ணுங்க. சரி, அது வர்ற வரையும் நம்ம ஏதாவது கம்யூனிகேட் பண்ணலாங்க. சொல்லுங்க. வரும் சனிக்கிழமை 11-12 கருத்தரங்கமா செமினார், அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஏப்ரல் கண்டிப்பா. அதாவது ஏப்ரல் 11-12 டாக்டர் பிரீத்தி ஷா அண்டு பிரஜக்தா 2 பேரும் மும்பைலேருந்து வராங்கங்க. அவங்க ராஜன் சங்கருடைய சூப்பர் கிளாஸு, டாக்டர் மகேஷ் காந்தியுடைய பிஎம் மெத்தடு, பர்சனல் எவல்யூஷன் மெத்தடு, அதுக்கப்புறம் டாக்டர் மைக்கேல் ஆக்கீர் அப்படிங்க அந்த இன்டர்நேஷ்னல் டாக்டர் அவங்களுடைய இந்த ஒண்டரஸ் ஆர்டர் அப்படிங்கிற அப்ரோச், அந்த 3ஐயும் இணைச்சு ரொம்ப அருமையா வகுப்பு எடுப்பாங்க. மேமல் தலைப்பில் எடுக்க போறாங்க. மேமல்ல நாம லேக் கானினம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. லேக் கானினம் அப்படிங்கிறது, அப்புறம் லேக் டிஃப்ளரேட்டம் மாட்டுப்பால், அப்புறம் லேக் ஃபெலினம் அது கூட ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இதை மட்டும் தான் நம்ம டாக்டர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கிறது கூட ஒரு பழைய இதில் அந்த மெட்ரியாமெடிக்கா சிம்டம் அதை வச்சு அவங்க பயன்படுத்துவாங்க. அதை தாண்டி ஹோமியோபதியில் ஹியூமன் பீயிங் கூட இருக்கக்கூடிய எல்லா பாலூட்டிகளும் நமக்கு மருந்தாக பயன்படக்கூடியதாக இருக்கு. அப்புறம் வைல்டு அனிமல்ஸு, ஆடு, லேக் கேப்ரினம் ஆடு, இந்த கிளாஸில் நிறைய நம்ம எடுத்துருக்குறோம். சரிங்களா? குதிரை, ஆடு, செம்மறி ஆடு, நரி, மான், சிறுத்தைகள், சிங்கம், யானை, இப்படி நிறைய பாலினங்கள், அதாவது பாலூட்டிகள், மேமல்ஸ். அந்த ரெமெடிஸை பற்றி முதல்ல கான்செப்டை சொல்லி கொடுப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியம். மருந்து அப்படிங்கிறத விட அந்த மேமலுடைய தீம் என்ன, அனிமல் கிங்டம்னா என்ன? ஜென்ரலா அனிமல் கிங்டத்துல மேஜர் பகுதி வெர்டபிரேட், இன்வெர்டபிரேட் இருக்கு. அந்த இன்வெர்டபிரேட் வெர்டபிரேட்ல இது மேமல் அப்படிங்கிறது வெர்டபிரேட்ல எப்படி வருது, அந்த வெர்டபிரேட்ல மேமலுக்குள்ள என்னென்ன பாலூட்டிகளுக்குள்ள என்னென்ன விலங்குகள்லாம் வருது, ஒவ்வொன்றுக்குள்ளேய பொதுவான தன்மைகள் என்ன, அப்புறம் ஒவ்வொன்றுக்குள்ள சிறப்பு தன்மைகள் என்ன, அது மனுஷனா பேசும்போது எப்படி பேசுது அப்படிங்கிற விஷயங்களை அவங்க எடுக்க போறாங்க. அது மேமலை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை. ஸோ இப்படி ஹோமியோபதியில மற்ற விலங்குகளை பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஒரு நாள் தான் அவங்க டேட் கொடுத்தாங்க, இல்ல பத்தாது. ஏன்னா நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப அரிதா இருக்கிறதுனால நாங்க வழக்கமா 2 நாள் செமினார் தான் இங்க அரேஞ்ச் பண்ணுவோம். அதனால ஒரு நாளுங்கிறது சும்மா ஏதோ சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்கும்.
2 நாள் இருந்தால் தான் அந்த கருத்தை ஆழமாக பதிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 நாள் கேட்டிருக்கிறோம். 2 நாள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய சிரமங்கள் தான் இருக்கு. இருந்தாலும் அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க, அவங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவு எல்லாம் பண்ணா கூட நம்ம 2 நாள் ஒரு நாள் அப்படிங்கிறது வர்றது தெரியாது, போகிறது தெரியாது. ஸோ ஏதோ சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால 2 நாள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அந்த தீமை சொல்றது மட்டும் இல்லை, கேசஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா அவங்களுடைய செஷன் ஆங்கிலத்திலே இருக்குமாங்க டாக்டர்? ஆமாம், அவங்க ஆங்கிலம் தான். சரி. அதுக்கப்புறம் நம்ம மாசம் மாசம் இங்க வந்து செமினார் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது நம்ம டாக்டர் மம்தா வந்து இதுலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து. அப்புறம் இங்கே டாக்டர் குணசேகர் சார் இருப்பார், நானும் எடுப்பேன், நம்ம மனிதம் டாக்டர்ஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் தமிழில் இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. ஆமாம், அங்கேருந்து வர்றவங்க வந்து வேற வழி இல்லை, அவங்க வந்து இங்கிலீஷ் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இந்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டு டாக்டருங்களுக்கு தமிழில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு வந்துருச்சு சார். வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. ஓகே. ஸோ அந்த செமினார் அப்படிங்கிறது நம்முடைய புரிதல் மட்டத்தை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு நல்லாவே பயன்படும். லேட்டஸ்ட்டு நாம் நடத்தக்கூடிய செமினார் எல்லாமே லேட்டஸ்ட் சயின்ஸை தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற உயரிய நோக்கத்தோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது, 9 நாள் தான் இருக்குது. இதில் பதிவு பண்ணாதவங்க அனைவரும் மேக்ஸிமம் பதிவு பண்ணிவிட்டு சிரமம் பார்க்காம வாங்க. உண்மையிலே நாம் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய செமினார், வெபினார் எல்லாத்துலேயுமே நீ பங்கெடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த தலைப்பில் போவோம். சரி, இப்போ வந்து ஃப்ரிஜிடிட்டி அப்படிங்கிறது பால் உணர்ச்சியில வந்து மந்த நிலையோடு இருக்கிறது. பால் உணர்ச்சியில வந்து மந்த நிலை இருக்கிறது, விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, பெண்களுக்கு வந்து நாட்டம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் வந்து ஃப்ரிஜிடிட்டின்னு பேர். சரிங்களா? இது பரவலா இது வெளியில அவ்வளோ பகிரமா தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். இது மருத்துவர்கிட்ட வரும்போது, அது நம்பிக்கையான மருத்துவர்கிட்ட வரும்போது மட்டும்தான் இது வந்து முழுமையை வெளிப்படுத்துவாங்க. அது எந்த மாதிரி சூழல்ல, எந்த மாதிரி மனநிலையில இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது தான். அதாவது இந்த ஒரு விஷயத்துல
பயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமா தாம்பத்திய உறவுல, பால் உறவுல வந்து பயம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா இதற்கும் அவங்களுடைய மனித வளர்ச்சி நிலை இருக்கு இல்லையா, அந்த வளர்ச்சி நிலையில அவங்க எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இதுவும் தீர்மானிக்கப்படுங்க. சரிங்களா? ரொம்ப பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ரொம்ப பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த விஷயத்துல வயதாகிறோம், அந்த இதுக்கெல்லாம் உணர்ச்சியெல்லாம் தூண்டப்படும். ஆனா அதுல ஒரு ஹியூமன் சொசைட்டில ஒரு ரெகுலேஷன் இருக்கிறது, அதை வந்து எப்படி இடம்பொருள் ஏவல் அறிந்து அதை வந்து வைத்துக்கொள்வது அப்படிங்கிறதுல புரிதல் வந்து ஆளுக்கால் மாறுபடுங்க. ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே ஒரு 28 வயசு 29 வயசுல வந்து கேட்குறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா, எனக்கு வந்து பயமா இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து தாம்பத்திய உறவுல வந்து ஹாப்பியா இருக்க முடியுமா, என்னை நம்பி வர்றவங்கள இருந்து நான் வந்து திருப்திப்படுத்த முடியுமா, எனக்கு குழந்தை இருக்குமா, எனக்கு இந்த மாதிரி தெரியுதே, இந்த மாதிரி இருக்குதே. எனக்கு இந்த மாதிரி இருக்குதே, கால் ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிறு வயதுல வந்து கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. புரியுங்களா? ஸோ அந்த பயங்கிறது இருக்கும். இயல்பாகவே அவங்க உடம்பு வந்து வீக்கா இருக்கிறது வாய்ப்பாகவும் இருக்கும். மனநிலையில வீக்கா இருக்கிறது, உணர்ச்சி நிலையில வீக்கா இருக்கிறது, உடல்நிலையிலும் வீக்கா இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குங்க. அது ஏன் வந்து அந்த மாதிரி வருது, அது ஏன் அந்த மாதிரி வருது? ஒண்ணு பயம், ஒண்ணு பயம். ஏன்னா 2 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்ப அதுல வந்து எனக்கு கெப்பாசிட்டி இருக்கா, என்னால முடியுமா முடியாதா, இல்லை வந்து ஓவர் ஸ்டிமுலேஷன்ல இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப லெஸ் ஸ்டிமுலேஷன்ல இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல விதமான வேறுபாட்டில் இருப்பாங்க. அப்போ அதனால வந்து அதை வந்து மறுப்பதும் சிலர்கிட்ட இருக்கும். கல்யாணமே வேணான்னு சொல்லி மறுத்து நிற்கிறது இருக்கும். வேற கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு கல்யாணத்துலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா சொசைட்டி ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாமலாம் இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி விருப்பம் இல்லாமல் இருப்பதும் இயல்புல இருக்கும். அடுத்தது இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறது. பால் உறவு என்பது, தாம்பத்திய உறவு என்பது தப்புன்னு நினைக்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்களை வந்து அவங்களே உருவாக்கி வச்சுக்கிறது. அது வந்து ரியலாவே அவங்க கான்செப்ட்ல தப்புன்னு நினைக்கலாம், இல்லை தப்பிக்கிறதுக்காக தப்புன்னு பேசலாம். ஏதாவது கருதுகோள், உதாரணத்துக்கு வந்து கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகம், இதுக்குள்ள நான் போயிட்டேன், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில மார்க்கம் சொல்றது உண்டு. ஸோ அப்படி வந்து தப்புன்னு நினைக்கிறதுங்கிறது ஒண்ணு, அதை வந்து துணைக்கி வச்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு. தன்னுடைய வீக்னஸ் வந்து மறைச்சிக்கிறதுக்காக அதை துணைக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஸ்டிமுலேஷன் ஜாஸ்தியா இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து டோட்டலா சப்ரஸ் ஆயிரும். அது வந்து ஏஜ் ரீசனா இருக்கலாம், அவங்க வந்து எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கலாம். புரியுங்களா? இதுல வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுலாம் இருக்கிறாங்க. கல்யாண மண்டபத்திலேருந்து அந்த ஒரு விஷயமே இல்லாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எப்படி? ஓகே ரைட், கல்யாணம்னு ஆயிப்போச்சு, கணவன் மனைவின்னு ஆயிப்போச்சு, மோர் தென் 7 years 8 years, ஏன் 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு எனக்கு தெரிஞ்சு.
ஒரு கணவன் மனைவி அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த ஆண் வந்து அப்போ எப்பவுமே கல்யாணத்துல தனியாக தான் படுத்துருக்காரு. லேடி வந்து அது என்னன்னு தெரியல முதல்ல, அப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகுது, அப்புறம் அப்படியே லைஃபாகவே மாறுது, அப்படியே இருக்கிறாங்க. இது எல்லா குடும்பமும் நடக்காதுங்க, சரிங்களா? சிலர்லாம் உடனடியாக அந்த டைவர்ஸ் போய் மாற்று ஏற்பாடு பண்ணிப்பாங்க. அந்த 2 பேருமே அப்படி வந்து ஓகே, சில விஷயங்கள் அப்படி போய்க்கலாமே, என்ன இப்போ அப்படின்னு நினைக்க உடனே அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஜிடிட்டி அப்படிங்கிற தன்மையில் வரக்கூடியது. அப்புறம் வந்து ஃபியர் ஆஃப் ஃபாதர். ஃபியர் ஆஃப் ஃபாதர் அப்படின்னு என்ன? அதாவது நான் பிறந்து வந்துட்டேன், குழந்தை பிறந்துச்சுன்னா நான் அப்பா ஆகணும்ல. அப்பாங்கிற இடத்துல இருந்து நான் என்னுடைய அப்பாவை பார்க்குறேன், எவ்வளோ வேலைகள் பண்ணுறாரு, என்னென்ன பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாரு, வர்றாரு, பிள்ளைங்களை பார்க்குறாரு, படிக்க வைக்கிறாரு, வீட்டுக்கு தேவையான செய்கிறாரு, வெளியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கையாளுறாரு, உறவுகளை பிரச்சனை வந்தால் கையாளுறாரு. இதெல்லாம் நம்மளால முடியுமா? ஐயோ, குழந்தைகள் வந்துச்சுன்னா நான் அப்பா ஆகணுமே, அம்மா ஆகணுமே, அம்மா சார்ந்தது என்னால் செயல்பட முடியுமா, அப்பா சார்ந்த என்னால் செயல்பட முடியுமா, அதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? இதெல்லாம் புரியுங்களா? ஸோ எங்க தொடங்கி எங்க வந்து நிற்கிது பாருங்க. இதுதான் ஆஸ் இஸ் மைண்ட் ஆஸ் இஸ் பாடி. ஓகேங்களா? ஸோ இது வந்து உள்ளுக்குள்ள நிறைய பேருக்கு வெளியில தெரியாது. பேஷன் நிறைய பார்க்க தான், ஓ இப்படிலாம் இருக்கிறாங்களா, இந்த பிரச்சனை இப்படிலாம் உள்ளுக்குள்ள இருக்குதா, யார்கிட்டையும் கன்வே பண்ண மாட்டாங்க, சார் ஒரு இன்னொருத்தம் பெருசா கன்வே பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க சார், ஒரு சொல்லுங்க இல்ல ஒரு டவுட். சொல்லுங்க. அதாவது இது வந்து சார் பிரிஜிடிட்டில ஃபியர் ஆஃப் ஃபாதர் அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. ஆமா, ஃபியர் ஆஃப் ஃபாதரா, ஃபியர் ஆஃப் பிகமிங் ஃபாதரா? இப்ப நீங்க சொன்ன ஃபியர் ஆஃப் பிகமிங் ஃபாதர். ஃபியர் ஆஃப் பிகமிங் ஃபாதர். பிகமிங், ஆமாம், ஃபியர் ஆஃப் பிகமிங் ஃபாதர். தெரிஞ்சுட்டேன். ஃபியர் ஆஃப் பிகமிங் ஃபாதர். சரிங்க சார், நன்றி நன்றி. சரிங்களா? அது ஒண்ணும் இல்லை, அந்த பிரச்சனை தொடர்படுத்தி பார்த்தாலே தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் எப்படி எந்த மாதிரி ஃபீல் உள்ளவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த 28 வயசு 27 வயசு 30 வயசுக்குள்ளேயே கல்யாணம் ஆகாம எனக்கு அந்த கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, எனக்கு அது வந்து அந்த தன்மை வந்து ரொம்ப குறைவா தெரியுதே, நான் வந்து வர்றவங்களை ஏமாத்துற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி வர்றாங்க இல்லைங்களா? இன்றைக்கு ஆஃப்லைட் இன்னைக்கு காலகட்டத்துல அவங்க மகிழ்ச்சி எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே புரிதல்ல நான் சொன்னேன் இல்லையா, காசு பணம் இருந்தா ஹாப்பியா இருக்கு, நல்ல பதவியில் இருந்தா ஹாப்பியா இருக்கு, நல்ல சொத்து, பங்களா, காரு, BMW கார் இருந்தா நல்லா சந்தோஷமா இருக்கு. இப்படிலாம் வந்து ஒரு 25 வயசு வரையும் நல்லா படிக்க வேண்டியது, ராத்திரி பகலா கடந்து படிச்சு மார்க் எடுத்து ரேங்க் வந்து ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போய் அங்க ராத்திரி பகலா வேலை செஞ்சு, சரிங்களா, கிட்டத்தட்ட 3 லைஃப் அந்த ஒரு 25 வருஷத்துக்குள்ளேயே 3 லைஃப், அதாவது ஒரு லைஃப் முழுக்க அவருடைய எனர்ஜி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி என்ன வேலை செய்வாரோ அவ்வளோ வேலைகள் இங்கே வந்து இரவும் பகலும் இருந்து ஓய்வு எடுக்காம ஒட்டு மொத்தம் அந்த இடத்துக்கு வந்துடுவார். எங்க அவர் நினைக்கிற சந்தோஷத்தை வந்து அடைஞ்சிடுவாரு. புரியுங்களா? அடைஞ்ச பிறகு அப்புறம் தான் சரி கல்யாணம் ஒன்று இருக்கே வீட்டில் பண்ணிக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வரும்போது சீப்பு கையில் கிடைச்சிடும், வாடுறதுக்கு முடி இருக்காது. புரியுங்களா? ஸோ லைஃப் அப்படிங்கிறது கூட ஒரு ஹோலிசமா எல்லாத்தையும் நிரவி பார்க்கணும், எல்லாத்தையும் வந்து முழுமையாக பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப என்ன ஆகுது, நம்மளுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, உங்ககிட்ட ஒரு சோர்ஸ் 100% இருக்கு, 100% இருக்குது. புரியுங்களா? அத எல்லாத்துக்கும்
பகிர்ந்து செலவு பண்ணும்போது எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கும். நம்முடைய சிஸ்டம் என்ன பண்ணும், நீங்கள் எது அத்தியாவசியம்னு கருதுறீங்களோ அதுக்கு முதல்ல எனர்ஜி எல்லாம் கொடுத்துரும். புரியுங்களா? காலையில் எழுந்தோடனே என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு முதல்ல எனர்ஜி எல்லாம் சப்ளை ஆயிரும், ரெடியாக இருந்து அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? இப்போ தாம்பத்திய உறவுக்கு எப்போ வருவீங்க? ராய்த்து சாப்பிட்ட பிறகு, சாப்பாடு சாப்பிட்ட பிறகு 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, சமயம் சொல்ல முடியாது. அப்போ கூட ஏதாவது நைட் ஷிஃப்ட் இருக்கலாம், ஓவர் டைம் பார்க்கலாம், இல்லை ஏதாவது படிக்க உட்காந்து ஒரு 1 மணி 2 மணி படிக்கலாம். இப்படிலாம் கடைசியா அந்த ஒரு பொறுப்புக்கு வரும்போது எனர்ஜி ஏற்கனவே எல்லாம் சுத்தமாக ட்ரெயின் ஆயிரும். அப்ப வாழ்க்கையோட லட்சியம் எதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்க எனர்ஜி முழுக்க செலவாயிரும். இந்த தாம்பத்திய உறவு என்பது செகண்டரி தான். புரியல? உங்க வாழ்வையே முழுமையாக நீங்க நிறைவேற்றி நடத்த முடியாத போது உனக்கு எதுக்கு இன்னொரு சந்ததி? நீ அதுக்கு எங்க நேரம் ஒதுக்கி அதை எங்க வளர்த்து அதை எங்க ஆளாக்க போற? இயற்கை இப்படிதான் பார்க்கும். புரியுங்களா? உன் பொழப்பே நீ பாரு, உன் பொழப்பு மட்டும் நீ பார்த்துக்க. அதுக்கே உனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது, எனர்ஜி பத்த மாட்டேங்குது. நீ இன்னொன்று என்னத்து உருவாக்கி என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அங்கே எனர்ஜி சப்ளை ஆகாது. இதுதான் நேச்சர். பல பேருக்கு இது புரியறது இல்லைங்க. சில பேர் இது மட்டும் தான் வாழ்க்கைன்னு நினைப்பான், வேற எங்கேயும் எனர்ஜி செலவு பண்ண மாட்டான். அவன் அந்த பக்கம், இவங்க இந்த பக்கம். புரியுங்களா? ரெண்டுமே தப்பு. புரியுங்களா? ஹியூமன் பீயிங்கோட நேச்சுரலி என்ன டிமாண்ட் அப்படின்னா, எல்லா உயிரினத்துக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா, நீ பிறந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து அடுத்த சந்ததியை உருவாக்கி இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போகணும். அந்த அடுத்த சந்ததிக்கு நீ ஒரு முன்மாதிரியா இருக்கணும். சிறந்த மகிழ்ச்சியான மனிதனாக வாழ்ந்து காட்டணும், அவங்கள வாழ வைக்கணும். இந்த இயற்கையான ஏற்பாட்டிலிருந்து யாரெல்லாம் விலகி நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் தெரியாம விலகி நிற்காங்களோ, தெரிஞ்சியும் விலகி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஏற்பாடுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும். இது பொதுவாக புரிஞ்சு கொள்ள வேண்டியதுங்க. சரியா? எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்றேன். அடுத்தது ஃபங்கஸ் அப்படிங்கிறது தோல்ல தொற்று நோய் வருது இல்லையா, தேமல் வருது, படத்தாமரை வருது, இதெல்லாம் ஃபங்கஸ்ன்னு பேரு. இதுல என்ன இதுக்கு அடிப்படையான மனநிலை உணர்வு நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, stagnating beliefs, refusing to release the past, letting to past roll today. அதாவது இது ஒரு ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் தான் சொல்றாங்க. ஸ்கின்னுங்கிறது கழிவு நீக்கத்துக்கான மிகப்பெரிய ஒரு பகுதிங்க ஸ்கின்னு. எப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது இருக்கிற உறுப்புகள்லேயே அதிக பரப்பளவு உள்ள இடம் எதுங்க? ஸ்கின்னு. வேர்வைங்கிறது என்ன? வேர்வையில் என்ன வருது? சால்ட்டு கண்டென்ட்லாம் வெளியில வருது. புரியுங்களா? ஸோ நீங்க கடுமையாக வேலை பார்க்குறீங்க, உள்ள எனர்ஜி முறையா செலவாங்க வேண்டிய எல்லாம் உள்ள செலவாகும். அந்த நேரத்தில் வரக்கூடிய கழிவுகள்லாம் இப்போ நெல் அரைக்கிறாங்கல்ல, நெல்லை உள்ள போடுறீங்க, மெஷின் சுத்துது, அரிசியெல்லாம் அந்த பக்கம் போகுது, உமி எல்லாம் இந்த பக்கம் தனியாக வருதுல்ல, அந்த மாதிரி தாங்க நீங்க சாப்பிட்றீங்க, அந்த ஆற்றலை உள்ள செலவுபடுத்துறீங்க. ஏன்னா தேவையான அவசியமான ஆற்றல்லாம் உள்ளுக்குள்ள பயன்படும்.
உள்ளுக்குள்ள கை காலு எல்லா உறுப்புகளும் உள்ள இயங்குது இல்லை, அதுக்கு தேவையான ஆற்றல் அது எடுத்துக்குது. புரியுதா? கழிவுகளை வேர்வையா வெளியே தள்ளுதுங்க. அப்ப ஸ்கின் என்பது கழிவு நீக்க உறுப்புங்கிறது. புரியுங்களா? அது ஒழுங்கா நடந்துச்சுன்னா வேர்வையா வெளியில வரும், குளிச்சுன்னா சரியா போயிடும். புரியுங்களா? நீ நல்லா குளிச்சாலும் சரி, குளிக்கலாம் சரி, அங்க ஸ்கின்னிலே தேங்கி அது ஒரு நோயா வளருது, அது ஒரு மாசா வளருது, தோல்ல அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கழிவு தேக்கம் அங்க நடக்குது. புரியுதா? இதனுடைய சிம்பிள் மைண்ட்ல என்ன? தேக்கமற்ற பழங்கால நம்பிக்கைகள், கடந்த காலத்தை மறக்க மறுத்தல், கடந்த காலம் நிகழ்காலத்தை நடத்த அனுமதித்தல். புரியுங்களா? காலம் மாறுகின்ற போது நம்முடைய கருத்துக்கள் மாறணும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறணும். பி இன் பிரசன்ஸ், எப்போதும் நிகழ்காலத்தில் வாழணும். நாங்கெல்லாம் அப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா? பாரு இப்பெல்லாம் குதிச்சு என்ன அட்டகாசம் பண்ணுதுங்க பாரு, ஏதாவது தெரியுதா பாரு அப்படின்னு சொல்லி எப்ப பாரு சலிப்புல இருக்கு. புரியுங்களா? நான் அன்னைக்கு போனுங்கிறது இல்லாம இருந்துச்சு. என்ன, பட்டன் போன் வந்தப்போ போன் இல்லாம இருந்தாங்க, பட்டன் போன் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு போன் வந்துச்சு, ஸ்டில் பட்டன் போன்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி பழங்கால பழக்க வழக்கங்கள், பழங்கால கருத்துகள், ஏன்னா அதை விட்டு வெளியில வராம அங்கேயே ஒட்டிக்கிட்டு நிக்கிறது. அதுதான் தோல்ல இந்த பங்கஸ் அங்கேயே ஒட்டிக்கிட்டு நிக்குது. இதுதான் சிம்பாலிக்கலா நம்ம உடம்பு நமக்கு சொல்லக்கூடிய மொழி இதுதாங்க. வா, வெளியில வாங்க, நிகழ்காலத்துக்கு வாங்க, மாறி வருகின்ற உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்திங்க, பழக்க வழக்கங்கள் மாத்திங்க, சிந்திக்கிற முறையை மாத்திங்க. புரியுதா? உலகத்தோடு ஒட்டி ஒழுகுங்க அப்படின்னு சொல்லுது. அது செய்யறவங்க இதுல இருந்து தப்பிச்சுக்கிறாங்க, இல்லைன்னா திரும்ப இது நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. இதுதாங்க பங்கஸ் பூஞ்சை அப்படிங்கிறது. தேக்கமற்ற பழங்கால நம்பிக்கைகள், கடந்த காலத்தை மறக்க மறுத்தல், கடந்த காலம் நிகழ்காலத்தை நடத்த அனுமதித்தல். கடந்த காலம் நிகழ்காலத்தை நடத்த அனுமதித்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிகழ்காலங்கிறது அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. பழைய பிலீஃப், பழைய நம்பிக்கைகள், பழைய பழக்க வழக்க முறைகள், அதுதான் நான் வெளியில வரமாட்டேன் அப்படிங்கிறது. அது இருக்கிறது பிரச்சனை இல்லை. உங்களால அடுத்தவங்களுக்கு தொல்லையா இருக்கும், அடுத்தவங்க உங்களை நிர்பந்தப்படுத்துவாங்க, 2 பேருக்குமே நிம்மதி இல்லாம போகும். நான் நிம்மதி இல்லாம இருக்கிறது சொல்றதுக்கு தான் இது, வேற ஒண்ணும் இல்லைங்க. நோய் என்பதே, நான் திரும்பவும் சொல்றேன், நோய் என்பதே நம்மை சிறப்பாக வாழ்வதற்கு அறிவுறுத்துவதற்காக வரக்கூடியது. அது நம்மை துன்பப்படுத்துவதற்கோ நம்மளை மரணத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கோ வருவதில்லை. நீ துன்பத்தை, அதாவது இன்பத்தை இன்னும் அறியாமல் இருக்கிறாய் தம்பி. இன்பம்னா என்ன புரிஞ்சுக்கோ. புரியுதா? மகிழ்ச்சியா எப்படி வாழறதுன்னு தெரிஞ்சுக்கோ. அது எங்க தொலைச்சியோ அங்க நான் இங்க வந்துட்டேன், அந்த தொலைச்ச இடத்துல திருப்பி கொண்டு விட்டுரு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாங்க நோய். சரிங்களா? அடுத்து கல்ஸ்டோன். கல்ஸ்டோன் என்பது பித்தப்பை, பித்தக்கல். சரிங்களா? பித்தப்பை, பித்த நீரோட ஸ்டோரேஜ் டேங்க் தான் கல் பிளாடர். இந்த டெக்னிக்கலா இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த பம்பு, இந்த பிஸ்டன் பம்ப் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்டன் பம்பு இருக்கிற இடத்துல அங்க ஒரு சின்னதா ஒரு டேங்க் இருக்கும். புரியுங்களா? முதல்ல தள்ளும் போது நீர் அங்கே அது உள் வாங்கிக்கும், அப்புறம் திரும்ப சக் பண்ணும்போது அது நீர் வெளியில வரும். ஸோ டோட்டலா இதுல தண்ணி குழாயில போகும்போது சீரா போற மாதிரி போகும், விட்டு விட்டு போகாம சீரா போற மாதிரி போகுங்க. அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்கு லிவர் எப்பவுமே வேலை செய்யும், லிவரு எப்பவுமே வேலை செய்யும். ஆனா அங்க பித்த நீர் என்பது செரிமானத்துக்கு எப்போ உங்களுக்கு உணவு உள்ள வருதோ அப்போதான் நிறைய தேவைப்படும். அப்ப அது வரையும் அது அங்க அனுப்பக்கூடாது, அது அங்க அனுப்பக்கூடாது. ஏன்னா அது ஒரு ஆசிடிட்டி நிறைய இருக்கக்கூடிய ஒரு திரவம். சாப்பாடு வரும்போது அது வந்துச்சுன்னா தான் சாப்பாடை முறையா செரிமானம் பண்ண முடியும்.
அப்போ சாப்பிடும்போது நிறைய வந்து கொடுக்கணும். மற்ற நேரத்தில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த கல் பிளாடர். புரியுங்களா? அது வந்து இந்த ஒரு கை அடக்கமான ஒரு இந்த சைஸ்க்கு இருக்கும். புரியுங்களா? ஸோ அதில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. எப்படி கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுற மாதிரி பித்தப்பையில் பித்தக்கல் ஃபார்ம் ஆகுது. லிவர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதே எதனால வருது அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு கசப்புணர்ச்சி, வாழ்க்கையில ஒரு கசப்புணர்ச்சி, ரொம்ப கடினத்தன்மை, கடினமான தன்மைகள், என்ன பழைய துன்பம் நிறைந்த விஷயங்களையே நினைச்சிக்கிட்டு இருக்கிறது, ஈஸியா மறக்கிறது இல்லை. நல்ல ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டு பெரிய பங்களா கட்டி கொடுத்துட்றது பழைய கடந்த கால கசப்பான நினைவுகளுக்கு. எப்பயோ யாரோ 20 வருஷம் முன்ன ஏதோ ஒரு கடுமையான வார்த்தை பேசியிருப்பான். ஒரு ஃபங்க்ஷன்ல 10 பேர் இருக்கிற நேரத்தில் மத்தியில் ஏதாவது பேசியிருப்பான். அவன் சாதாரண பேசி அவன் பாட்டு போயிருப்பான். அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஞாபகம் இருக்காது. அவனோட நேச்சர் அதுவா இருக்கும். 20 வருஷம் மறக்காம மைண்ட்ல இருக்கும். புரியுங்களா? நீ இப்படி ஒன்னுத்துக்கு உதாத விஷயத்துல இப்படி மறக்காம வச்சிருக்கிய அப்படின்னு சொல்ல வர்றதுதான் இந்த மாதிரி விஷயங்கள். மஞ்சக்கமலை வர்றது, கல் ஸ்டோன் வர்றது, இப்போ ஃபேட்டி லிவர்ல நிறைய வருதுங்க, நிறைய மக்களுக்கு வருது. புரியுங்களா? இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதில்லை. கசப்பான உணர்வுகள் அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. நாம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. உலகம் அதனுடைய போக்குல இருக்கு. மனிதர்கள் அவர்களுடைய போக்குல இருக்கிறாங்க. என்ன இப்படி பேசிவிட்டான், என்ன இப்படி அவமானப்படுத்திட்டான், என்ன இவங்கெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, ஏன்ட்ட இவங்க பேசுறது இல்லை, இப்படி எல்லாம் வந்து தன்னுடைய அனுபவம் தான் அது. அவங்க அவங்களாதான் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய இயக்கத்தை புரிந்து கொள்ளும் போது நீங்க காயத்தை சுமந்துக்கிறீங்க, உங்க பார்வையிலேருந்து காயத்தை சுமந்துக்கிறீங்க. அப்படிப்பட்ட காயம் ஹர்ட்ன்னு சொல்றது இல்லையா? ஸோ அந்த பெட்டர்னஸ், கசப்புணர்வு, கடுமையான நினைவுகள், கண்டனங்கள். கண்டனம்னா என்ன? உங்களை கண்டம் பண்ணி பேசுறது. அதாவது நீங்க செய்யற தப்பு, என்ன அப்படி பண்ற, என்ன அப்படி பண்ற, இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி வந்து நீ உங்களை குறை சொல்றது, குற்றம் சுமத்துறது. அப்புறம் செல்ஃப் ப்ரைடு. அதாவது இவரை பத்திய ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிறது. அப்புறம் அவன் இப்படி என்ன பேசணும், நான் யாரு தெரியுமா, என்ன போய் அவன் அப்படி பேசலாமா அப்படிங்கிறது. இது எங்கேருந்து வருது? இவரு கிரீடத்தை இவர் தானே கிரீடத்தை வச்சு தலையில வச்சுக்கிட்டாரு, ராஜான்னு இவரு நினைச்சுக்கிட்டாரு. மற்றவங்களாம் இவர் ராஜான்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. இது யார் தப்பு? இவர் தலைமையில கிரீடம் இருக்கிறது இவருக்கு மட்டும் தான் தெரியுது, மற்றவங்களாம் தெரியலையே. தெரிஞ்சா ஓகே, ஒருவேளை ஏத்துக்கலாம். ஸோ அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதுங்க. ஸோ கசப்புணர்வு, கடுமையான நினைவுகள், கண்டனங்கள், பெருமை, அவமானம், இதெல்லாம் லிவர் சார்ந்த கல் ஸ்டோன், கல் பிளாடர் பாதிக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க யார் வேணாலும் அவங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன், ஈஸியா தெரிய வரும். அது இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் சிஸ்டத்துல, சிஸ்டத்துல இது அவசியமா இருக்கு. இந்த மாதிரி இது ஹிஸ்டரி எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி அவசியப்படும் போது இந்த மாதிரி ஹிஸ்டரி எடுக்கும்போது ரொம்ப தெளிவா புரியுது அந்த மனிதனுக்கும், அந்த மனிதனோட இயல்புக்கும், அவனுடைய புரிதலுக்கும், அவனுடைய உணர்ச்சி நிலைக்கும், அவனுடைய உறுப்புகள் இயங்குவதற்கும், வரக்கூடிய நோய்க்கும் என்ன உறவு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா கோடு போட்டு காட்டுதுங்க. முழுமையா புரிந்து கொள்ள முடியுது. மனிதர்களையும் நோயையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அப்படின்னா என்ன? செரிமானம் அப்படிங்கிறது முறையா நடக்கல, பேலன்ஸ்டா நடக்கல, லேட் ஆகுது, இல்லை சீக்கிரம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அப்படிங்கிறது வயிறு உப்புசமா இருக்கிறது.
அது நீர், ஆசிடு, லிக்விடு இது சம்பந்தப்பட்ட பனி. அது அங்க ஏன் கேஸ் வருது? அங்க ஏன் கேஸ் வருது? இப்போ இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைக்கிறாங்க, கரைச்சி வைக்கிறாங்க. ஒரு 3/4 குண்டா இருக்கு அவன் கரைச்சி வைக்கும்போது. காலையில இருந்துச்சா மேல மூடி இதை தள்ளி வெளியில விட்டுருது, நொதி. சரிங்களா? மாவு தண்ணியா தானே கரைச்சி வச்சாங்க, அங்கேயும் கேஸ் வந்துச்சு. புரியுங்களா? அப்போ உரிய நேரத்தில் உங்களை செரிமானம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னா கேஸுக்கு வேலை கிடையாது. புரியுங்களா? அங்கே ப்ராசஸ்ல ஏதோ தடைப்படுது, டைம் ஆகுது. அந்த டைமுக்குள்ள இங்க அரிசி மாவுல நொதி வர்ற மாதிரி அங்கே கேஸ் வருது. புரியுங்களா? அது ஸ்டமக் ஏரியாவில் இருந்தா பெல்ச்சிங்கு, நடுவில் இருந்துச்சுன்னா வயிறு உப்புசமா இருக்கிறது. அப்புறம் இதுக்கு ரெக்டம் ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா பிளாட்டுலன்ஸ். ஸோ இப்படி இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த வாயு இருக்கிறதுக்கு, கேஸ் இருக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம்? அடுத்தது ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கு, அதனால அது ஒன்னா தான் இருக்கும். கிரிப்பிங், ஃபியர், அன்டைஜஸ்டட் ஐடியாஸ். ஐடியாஸ்னா இது ஐடியாஸ் அப்படிங்கிறத விட, அதாவது நடக்கிறத பார்த்து என்னால சிரிச்சிக்க முடியலப்பா, அவன் பண்றவன் பார்த்தா ஜீரணமே ஆக மாட்டேங்குது எனக்கு. புரியுதா? அதாவது அந்த மனநிலை சொல்லக்கூடிய செரிமானம் என்பது குடலில் செரிமான பிரச்சனையாக பரிணமிக்குதுங்க. புரியுங்களா? சொல்றதை ஏத்துக்கவே முடியல, அது செரிமானம் பண்ணவே முடியல, ஜீரணிச்சிக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க. கரெக்டான வார்த்தை அதான் பயன்படுத்துறாங்க. சொல்றதை ஜீரணிக்கவே முடியலப்பா, அப்படி பேசுறான் தெரியுமா? இன்னும் இப்படிலாம் பேசுறான், கொஞ்சமா அது சரியா இருக்குதா அவன் பேசுறது? காதல கேட்டு உள்ள ஜீரணிக்க முடியல. அவன் பேசுறான் ரைட்டு, அதோட உன்னையான் இப்ப முடிச்சு போட்டுக்கிற? சரி, அவன் பேசுறான், அவ்வளவுதான். அவனோட புரிதல் அவன் பேசுறான், அவனோட பிரச்சனை அவன் பேசுறான். புரியுதா? உன்னால முடிஞ்சா சால்வ் பண்ணு, இல்லைன்னா சரின்னு போயிட்டே இரு. அதை போட்டு முடிச்சு போட்டு ஜீரணிக்க முடியல, இப்படி பேசிட்டாங்க, என்னால் ஜீரணிக்க முடியலைங்க. இதுதான் கேஸ் ட்ரபிளுக்கு பேசிக்கான உணர்வு நிலை. இதுதான். அதாவது கிரிப்பிங், கடுமையா பிடிச்சிக்கிறது, விடுறதில்ல, தளர்த்ததே கிடையாது. புரியுங்களா? ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு என்னால் ஜீரணிக்க முடியல தெரியுமா, என்னால் ஜீரணிக்க முடியல, கடுமையான கோபம், ஆத்திரம். புரியுங்களா? அது எங்க போய் பாதிக்குது அப்படின்னா அவளை செரிமானம் மன்றத்தை போய் பாதிக்குது. செரித்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத கருத்துகள், சகித்து கொள்ள முடியாத நினைவுகள், பல வருஷமா பல மாதமா போட்டு தூக்கி தலையில போட்டு, நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டு பங்களா கட்டி அதுக்குள்ள வசதியா வாழ வைக்கிறது, அதை வாழ வைக்கிறது. எண்ணங்கள், சகித்து கொள்ள முடியாத எண்ணங்கள், சகித்து கொள்ள முடியாத கருத்துகள், சகித்து கொள்ள முடியாத நினைவுகள், அது இருக ஸ்ட்ராங்கா பற்றி பிடிச்சிக்கிட்டு அதையே தொங்கிட்டு இருக்கிறது. பாருங்களேன், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் யாரெல்லாம் வருதுன்னு பாருங்க. உங்களுக்கே வந்துச்சுன்னா, ஏன் எனக்கு இப்போ வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம என்ன எந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம இதுக்கு இடம் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்களேன். மருந்து இல்லாம சரி பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது இரைப்பை அலர்ச்சி, கேஸ்ட்ரைட்டிஸ், prolonged uncertainty, a feeling of doom. அதாவது prolonged uncertaintyனா உத்தரவாதமா ஒன்னும் நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதையும் நம்பி செய்ய முடியல, யாரையும் நம்ப முடியல, எதையும் நம்ப முடியல, யாரையும் நம்ப முடியல. நம்பி ஒரு விஷயம் நான் ஒண்ணு நினைக்கிறேன், அது நடக்குது. எப்பவுமே இந்த ஃபீல் இருக்குது. அவ்வளவுதான், ஹோப்லெஸ்னஸ். அவ்வளவுதான், இன்னும் நம்மளால முடியாதுப்பா, நீ என்ன பார்த்துங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற உணர்வு. சரிங்களா?
இது வந்து இரைப்பை அழற்சி. அந்த கேஸ் இருக்கு இல்லையா, கேஸோட அடுத்த பரிணாம வளர்ச்சி கேஸ்ட்ரிட்டிஸ். புரியுங்களா? முதல்ல கேஸ்ட்ரிக்கா ஃபார்ம் ஆனது, அப்புறம் வயிற்று எரிச்சலா வர்றது, அப்புறம் வயிறு வலியா வர்றது, அப்புறம் சாப்பிடவே முடியாம இருக்கிறது. டோட்டலா உள்ள அந்த தன்மையே முடிஞ்சு போயிடும். இந்த இப்போ வந்துச்சு இல்லையா, ப்ரொலாங்டு அன்சர்டனிட்டி, ஃபீலிங் ஆஃப் டூம், முடிஞ்சு போச்சு. இன்னும் சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. ஏன்? சாப்பிட்டா செரிமானம் பண்ணணுமே, அதுக்கான தன்மை அங்கே இல்லை. அழற்சி அப்படின்னா அந்த குடல் என்பது இங்கே மேலே புண்ணு ஃபார்ம் ஆகுது, அல்சர் ஃபார்ம் ஆகுது, இல்லை வீங்குது, என்ன இல்லை அந்த அது செயல்பாட்டு தன்மையிலேருந்து விலகி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். உங்கள் சாப்பாடை வந்து இந்த இந்த சிஸ்டோலிக் ஆக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, விரியறது சுருங்கிறது, விரியறது சுருங்கிறது, சுருங்கி சுருங்கி அதை வந்து வெளியில் தள்ளணும், ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிட்டே போகணும். குறிப்பிட்ட டைமுக்கு அதை வந்து தள்ளி போகணும். சாப்பிட்டா இவ்வளோ நேரத்தில் செரிமானம் ஆகுதுங்கிற ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங்குள்ளே இதெல்லாம் நடக்கணும். புரியுங்களா? சாப்பிட்டது அப்படியே மோஷன் போகும், இல்லை சாப்பிட்டா 4 நாளைக்கு மோஷனே போகாது. இதெல்லாம் இந்த கேஸ்ட்ரிட்டிஸ், இரைப்பை அழற்சினால வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, ரொம்ப டைம் ஆச்சு இன்னைக்கு. இடையில டிஸ்டர்ப் ஆச்சுன்னு சொல்லி கொஞ்சம் போயிட்டு அந்த ஸ்லைடை முடிச்சாகணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு 2 ஸ்லைடு தான் பார்த்துருக்கோம். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுதே. சரிங்க, நல்லது. இல்ல பரவாயில்லைங்கய்யா, நல்ல ஸ்லோ பண்ணல. நம்ம வந்து நிறைய விளக்கம் சொல்லும் போதுதான் நல்ல மனசுல பதிவுங்க. பரவாயில்ல. ஓகே, ரைட், நல்லதுங்க. டைம் ஆச்சுங்க, ரொம்ப இப்போ மருத்துவத்துல இன்ஃப்ளமேஷன்ன்ற சொல் பயன்படுத்துறாங்க, அதுதான் இந்த அழற்சி. அதேதான். நன்றி. ஓகே, நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்க சார். தேங்க்யூ. சார் சொல்லுங்க, நீலகண்டன் சார். ஒண்ணு இல்லைங்க சார். நன்றி தான் சொன்னேன். ஓகே. தேங்க்யூ. நல்லா இருந்தது சார். நன்றி. சரி. ஓகே. தேங்க்யூ. சார் நம்ம அந்த ஒரு சார், நம்ம வேல்முருகன் ஒருத்தர் இது கூட பாத்தீங்க இல்லையா, மூலையில கட்டி இருந்தது. ஆமா, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காரு சார். நல்லா இருக்கிறதா மருந்து கொடுத்தோம். ஆமா, நல்லா இருக்காரு, முன்னேற்றம் இருக்குது, அதுதான் சொல்றேன். சரி. ஆபீஸ்லாம் போறாரா? போறாரு. சரி. ஓகே. எதெல்லாம் ரிட்ரீவ் ஆயிருக்கு, எதெல்லாம் திரும்பி வந்திருக்கு? முதல்ல ரொம்ப மந்தமா இருந்தாரு, சரியா சரி இருந்தாரு. பழைய செய்திகள்லாம் ஞாபகம் இல்ல அவருக்கு, பழைய ஆட்களை ஞாபகம் இல்லாம இருந்தாரு, சுறுசுறுப்பு இல்லாம இருந்தாரு. எல்லாம் மாறி கொஞ்சம் வந்திருக்காரு. இன்னும் பழைய நிலைக்கு திரும்பாட்டி நிறைய மேம்பாடு அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றி வந்து நிறைய வந்து மாற்றம் வந்திருக்கு. சரி. அவர் கொஞ்சம் குடும்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதாவது இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காரு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஹோமியோபதிக்கு மைல் ஸ்டோனுங்க. ஆமா, உண்மைதாங்க. உண்மைதாங்க. இன்னுமா அங்க மிரட்டிட்டு இருக்காங்க, என்ன இப்படி வச்சிட்டு இருக்கீங்க? அந்த நான் முதல்ல சொன்னேன், அங்க இதுக்கெல்லாம் ரேடியேஷன் போகாதீங்கன்னு சொன்னேன். ஆனா அந்த சூழ்நிலை நெருக்கடின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல போயிடுறாங்க. அதுல வந்து ஆனா இப்ப நல்லா இருக்காரு. அடுத்த ரிவ்யூக்கு வருவார்னு நினைக்கிறேன். எப்ப வராங்க? ஒரு முறை வந்துட்டு போனாங்க, நேர்ல ஒரு முறை வந்து போனாங்க. அடுத்த மாசம் அந்த ஐ திங்க் எலெக்ஷன் முடிஞ்சு வருவாங்க. சரிங்க சார். சரி. ஏன்னா அவங்களுக்கு அங்க பிஸியா இருக்கு, லீவ் இப்ப கிடைக்காது. ஆமா, எலெக்ஷன் முடிஞ்சு வரேன்னு இருக்காங்க. சரி. ஓகே சார். நல்லா இருக்காருங்க சார், கொஞ்சம் அப்படியே நடமாடிட்டு இருக்காரு. பழைய நிலைக்கு வந்ததே நாங்கன்னு இல்ல, அவங்க எல்லாம் எதிர்பார்க்கல. ஓகே. சரி. ரைட். ரொம்ப நன்றிங்க. எல்லாம் அந்த சிங்கிள் ரெமெடி பிரின்சிபல் தாங்க. ஆமா, சிங்கிள் ரெமெடி கான்செப்டுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கெல்லாம் இந்த
ரிசல்ட்டை பார்க்கலாம். அந்த இன்னொரு இது பேசிட்டு அவங்க தெரியல. எனக்கு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல. இந்த யாருங்க? சிறுநீரக கோளாறுல ஒருத்தவங்க ஒரு அம்மா ஜெயசுதான்னு ஒரு அம்மா திண்டுக்கல் பக்கத்துல